ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா ஊற்றிடாமல் மீன் எப்படி வறுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மீனை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் காரத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மீனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மீனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மசாலாவை மீனோட பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி பத்தலைன்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். மசாலா மீனில் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும். மீனில் மேலே கீழே உள் பக்கம்லாம் நல்லா மசாலா தடவி விட்டுறலாம். எந்தளவுக்கு மசாலா தடவினதுக்கப்புறம் மீன் ஊறுதோ அந்தளவுக்கு நமக்கு மீன் வறுவல் நல்லா ருசியாக இருக்கும். ஒரு மீன்லேயும் நல்லா மசாலா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா மீனுக்குமே மசாலா நல்லா பிரட்டி எடுத்தாச்சு. இதை அப்படியே அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். மசாலா எல்லா பக்கமுமே நல்லா அப்ளை ஆகிருக்கு. அப்படியே அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போது அரை மணி நேரம் கழித்து பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி நமக்கு பார்க்குறப்பவே தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும். ஒரு பேனில் நல்லா எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வைக்கிறப்ப நல்ல ஸ்பீடில் வச்சுக்கோங்க ஆயிலை. மீன் போட்ட உடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடணும். மெதுவாக திருப்பி விடணும். நல்லா 2 சைடு வேகட்டும். இப்போ பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மசாலா ஊற்றிடாமல் மீன் ரெடி ஆகிருக்கணும். எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மசாலா சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.